ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் வசனம் 19. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனு புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. அன்பான ஜனமே, கர்த்தர் எங்களில் கண்ணோக்கமாயிருக்கிறார். எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய கிரியைகளை நாங்கள் சுத்தப்படுத்தி கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கிரியைகள் வித்தியாசமாயிருக்கிறது. அவர் ராஜாவாயிருக்கிறார். அவர் யோசனைகள் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி அவரை முழு தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழும் பொழுது அவர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை மேன்மைப்படுத்துகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.